அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னதுன்னா நரசிம்மர் வழிபாடுதான்ப்பா. இந்த மார்கழி மாசத்துல நம்ம எந்த தெய்வங்களையும் வழிபட்டாலும் அந்த தெய்வத்திற்கான அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாதம் என்பது இறைவனுடைய மாதம் என்றுதான் நம்ம சொல்லணும். இந்த மாசத்துலதான் தேவர்கள் உலா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த மார்கழி மாதத்துல நம்ம என்ன வேண்டுதல் இறைவனிடம் வைத்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அதிலும் நரசிம்மர் வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு தான்ப்பா. இறைவனை வழிபாடு செய்ய ஜாதி, மதம், இனம், மொழி என்று எதுவுமே தேவையில்லை. தூய்மையான நல்லா உள்ளம் இருக்கக்கூடிய மனிதன் இறைவனை எப்படி வழிபாடு செய்தாலும் சரி, அந்த பரமாத்மாவின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அந்த வகையில தான் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கடவுள் இந்த நரசிம்மர். இவரை பற்றி ஒரு வழிபாட்டு முறையும் ஒரு சின்ன கதையும் தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். ஒரு பெரிய முனிவர் ஞானி வனத்தில் அமர்ந்து இறைவனை காண வேண்டும் என்பதற்காக, அந்த நரசிம்மனை காண வேண்டும் என்பதற்காக தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு வேடன் அந்த முனிவரை பார்த்து, ஐயா, எதற்காக இங்கு அமர்ந்து தியான நிலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அந்த முனிவருக்கு இந்த வேடனை பார்க்கும் பொழுது ஒரு ஏளனம் ஏற்பட்டது. ஒரு வேடனுக்கு இந்த தவத்தை பற்றி எல்லாம் என்ன தெரியும், இறைவனை பற்றி என்ன தெரியும், இவனிடம் சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதற்காக, ஒரு சிங்கத்தை காண வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று கூறுகின்றார் அந்த முனிவர். ஆனால் அந்த வேடன் சர்வ சாதாரணமாக சிங்கம் தானே, அந்த சிங்கத்தோடு தான் நான் தினமும் விளையாடி வருகிறேன் என்று சொல்லிட்டு ஒரு நிமிடத்தில் அந்த சிங்கத்தை அழித்து வருகிறேன் என்று சொல்லி அந்த வேடன் அங்க இருந்து கடகடவென கிளம்பிட்டான். கொஞ்ச தூரம் நடந்து சென்று அவன் அந்த சிங்கத்தை ஒரு கயிறில் கட்டி இழுத்து வந்து முனிவருக்கு முன்பாக நிறுத்தினான். முனிவர் கண்ணுக்கு சிங்கம் தெரியவில்லை, ஆனால் அந்த வேடனின் கையில் இருக்கும் கயிறு மட்டும்தான் தெரிஞ்சது. முனிவர் கண்ணுக்கு சிங்கம் எங்கேயும் தென்படவில்லை. சிங்கம் எங்கே என்று முனிவர் கேட்க, வேடனோ, இதோ என் பக்கத்தில் தான் சிங்கம் இவ்வளவு பெரியதாக நிற்கிறது என்று சொல்கிறான். ஆனால் முனிவருக்கு ஒரே குழப்பம். நரசிம்மர் அந்த சிங்க ரூபத்தில் வேடனுக்கு காட்சி தந்துள்ளார். காரணம், வேடனுடைய மனதில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லை, கர்வம் இல்லை. குழந்தை உள்ளம் கொண்டவன் வேடன். வேடனுக்கு பெரிய பெரிய மந்திரம் சொல்ல தெரியாது, தவம் இருந்து இறைவனை காணுவதற்கான வரத்தை வாங்க தெரியாது. உண்மையான அன்போடு இறைவனை வழிபாடு செய்தால் நரசிம்மர் சிங்க ரூபத்தில் வேடனுக்கு காட்சி அளித்தார். ஆனால் இந்த முனிவருக்கோ தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம், இறைவனை காண முடியும் என்ற அகந்தையும் இருந்தது. இறைவன் இப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு மட்டும்தான் காட்சி தருவார் என்ற எண்ணமும் அந்த முனிவர் மனதில் பதிந்திருந்தது. இப்பேற்பட்ட சர்வ சக்தி கொண்ட முனிவருக்கு நரசிம்மர் காட்சி கொடுத்தாரா? இல்லையே. வேடன் கையில் சிங்கம் இருக்கிறது என்பதை முனிவர் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? எப்படி தெரிந்து கொள்வார் முனிவர் வேடனின் கையில் சிங்கம் இருக்கிறது என்று? சிங்கத்தின் ரூபத்தில் இருக்கும் நரசிம்ம பெருமாள் ஒரு பெரிய கர்ஜனை எழுப்புகிறார். அந்த கர்ஜனையில் அந்த காடு, ஏன் இந்த உலகமே அப்படியே அதிர்ந்து போனது. ஒரு நிமிடம் முனிவருக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் உங்களுக்கு புரிந்ததா? இது வெறும் கதைதான், இருந்தாலும் இதுதான் நிஜமும் கூட. எளிமையாக இறைவனிடம் முழு நம்பிக்கையோடு நாம் நெருங்கி சென்றால் அந்த இறைவன் நம்மை நெருங்கி வருவார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இறைவனுக்கு பல வகையான பிரசாதங்களை கொடுத்து வருகிறேன், இறைவனுக்கு நல்ல நல்ல விளக்குகளை ஏற்றுகிறேன், இறைவனுக்கு நிறைய பூக்கள் சற்று வழிபாடு செய்கிறேன் அப்படி என்று நம்ம நினைக்க கூடாது. பல வகையான மந்திரங்களை சொல்லி பூஜை செய்கின்றேன், என்னால் மட்டும்தான் இறைவனை காண முடியும், எனக்கு மட்டும்தான் இறைவனின் ஆசி வழங்குவார் என்று கர்வத்தோடு இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டும் இறைவன் சொந்தம் கிடையாது. இதற்குத்தான் ஜாதி, மதம், இனத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி இறை சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் தினமும் இந்த நரசிம்மரை மனமுருக நம்பிக்கையோடு வழிபாடு செய்து பாருங்கள். இந்த மார்கழி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரத்துல வீட்டில் ஒரு நரசிம்மர் பெருமாள் வைத்து பூஜை செய்யுங்கள். லட்சுமி நரசிம்மரின் படம் வீட்டில் இருக்கலாம், தவறே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நரசிம்மரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவருக்கு ஒரே ஒரு டம்ளர் பானகம் நைவேத்தியமாக வைத்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தாலே உங்களிடம் எந்த கெட்டதும் நடக்காது. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், நவகிரக கோளாறு எதுவுமே உங்களை துன்புறுத்த நினைக்காது.
நரசிம்மர் நம் வீட்டில் இருக்கிறார், நம்முடைய மனதிற்குள் கெட்ட எண்ணம் வரக்கூடாது என்று நமக்கே தோணும். அந்த நரசிம்மர் எந்த வீட்டில் குடி வந்தாலும் சரி, அந்த வீடு சொர்க்கமாக மாறிவிடும். நீங்களும் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். மிக மிக எளிமையான முறையில் நம்பிக்கையோடு வழிபாடு செய்பவர்களுக்கு நரசிம்மரின் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும். அவர்களுக்குள் இருக்கும் துன்பங்கள், பயங்கள் எல்லாமே போக்கி கொடுப்பார் நரசிம்ம பெருமான். நான் இறைவனுக்கு அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், எனக்கு மட்டும் காட்சி அளிப்பார் என்ற கர்வம் மட்டும் நமக்கு ஆகாதுங்க. எளிமையாக நம்ம வழிபாடு செய்தாலும் முழு அன்போடு முழு மனதோடு மட்டும் நம்ம செய்யும் வழிபாடு கண்டிப்பாக நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கும். இறைவனுக்கு 100 ரூபாய்க்கு நான் பூ வாங்கி கொடுத்தேன், ஸோ எனக்கு தான் முதல்ல இறைவன் அருள் செய்வார் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரே ஒரு செவ்வந்தி பூ மனதார முழு மனதோட நீங்க வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா எல்லோருக்கும் இறைவனின் ஆசி இருக்கும். ஆனா எது செஞ்சாலும் முழு மனதோடு செய்ய வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.